Hi, hello, assalamualaikum, வணக்கம், வெல்கம் டு Rjcornor. டுடே ரெசிபி ஆம்பூர் பிரியாணி. எல்லாருக்கும் பிடிச்சமான ஆம்பூர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 100 ml ஆயில் விட்டுக்கலாம். அதில் 3 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட் பண்ணுற அதே தப்பை நானும் பண்ணிட்டேன். ஏன்னா ஆயில் சூடாக இருக்கும்னு நினச்சிட்டு பட்டை கிராம்பெல்லாம் போட்டுட்டேன். நீங்கள் சூடாகிட்டே போடுங்க. அப்புறம் ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்தது வந்து 1/2 கிலோ பிரியாணியோட மெஷர்மெண்ட்ஸ். இதெல்லாமே நீங்கள் 1 கிலோ வைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாமே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஆனியன் வந்து குக் ஆனதும், அதாவது 70% குக் ஆனால் போதும். நம்ம இங்கே வந்து வைக்கிற பிரியாணியில் வந்துட்டு கோல்டன் கலர் ஆகணும் அப்படியெல்லாம் இருக்கும்ல. ஆனால் இந்த பிரியாணியில் வந்து இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். அப்போது ஒரு 50 பூண்டை வந்துட்டு இதே மாதிரி பேஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் அதோட ரா ஸ்மெல் போனதும் இஞ்சி வந்து ஒரு 50 கிராம் அதையும் மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்க தேவையில்லை, சாரி அது மறந்துருச்சு சொல்லறதுக்கு. இப்போ நம்ம இஞ்சியோட ரா ஸ்மெல்லு போயிடுச்சு. இதுதான் இந்த பிரியாணியோட ஸ்பெஷல். நம்ம மிளகாய் தூள், பச்சை மிளகாயெல்லாம் போட போகிறதில்ல. இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லியும் அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் ரெட் சில்லியும் பேஸ்ட் பண்ணி அரைச்சி சேர்த்துருக்கோம். அதாவது அதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கோங்க. வேறு நம்ம பொடியெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த பிரியாணிக்கு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. கரம் மசாலா எதுவும் போட போகிறதில்ல. இதுதான். இனி அதே மாதிரி இப்போ நம்ம பெரிய வெங்காயம் எவ்வளோ குவான்டிட்டிக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தான் நம்ம தக்காளி எடுக்க போகிறோம். அது 1/4 கிலோ எடுத்தோம். ஸோ தக்காளியும் 1/4 கிலோ எடுக்கிறோம். 1/2 கிலோவுக்கு 1/4 கிலோ போதும். 1 கிலோன்னா 1/2 கிலோ வேணும். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரணும்.
சாப்பிட ரெடியாக இருக்குது. பிரியாணியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரெண்டு வேறு இல்லாதனால அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ அவளுக்கு சேர்த்து நானே சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் மூவ் ஆப்ஷன் இருக்கும். ஆல்கிற ஆப்ஷனை சூஸ்